தெரியா 25வது ஊழிய ஆண்டு நிறைவை கொண்டாடுகிற அருமையான போதகர் சகாயம் அவருடைய சிஎம்சி சபையினருக்கு எபனேசர் ஜெபாலயம் வட்டுக்கோட்டை சார்பில் உங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் நீங்கள் ஆலமர விருட்சத்தை போல இந்த ஊழியம் வளர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு தான் இந்த பாடல் சமர்ப்பணமாய் நாங்கள் வைக்கிறோம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, மன்னவன் இயேசு உன் நடுவில் மாபெரும் காரியம் செய்திடுவார்.
சுருக்கமாக சொல்லும் போனால் அவர் என்னுடைய அருமையான ஒரு நண்பர், எப்பொழுதும் எனக்காக ஜெபம் பண்ணுகிறவர். அவரும் பிறந்தது யாழ்ப்பாணம் தான், பெரிய பாரம். ஆகவே ஆண்டவர் அவரை காட்டி இந்த நாளில் கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கரங்களை தட்டி என் ஆண்டவர் நாங்கள் எதிர்பார்த்தோம் நேற்றைய நாளில் அவர் வருவார் என்று. ஆனாலும் கர்த்தர் இன்று தான் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்று தான் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அடுத்ததாக அருமை ஃப்ரெண்ட் ஆல்சோ பாஸ்டர் சாரங்கபாணி, அவர் இங்கு வந்திருக்க ஒரு காரணம் இருக்கிறது. ஆகவே நான் இந்த கூட்டங்களை இன்னும் ஐரோப்பாவில் அல்லது மலைநாட்டில் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்த போது பாஸ்டர் என்னை தேடி வீட்டு வந்து ஒரு காரியத்தை சொன்னார். ஏன் பாஸ்டர், நீங்கள் பிறந்த ஊர் அந்த வடமாகாணத்தில் இருக்கிற இந்த பாஸ்டர்ஸை கூப்பிட்டு ஒரு ஐக்கியமாக நாங்கள் வாழ்த்துக்கள் சொன்னார். என்ன என்று கேட்டார். நான் ஜெபம் பண்ணேன், அது எனக்கு சரியாக கிடைத்தது. ஆகவே தான் அவர் உங்கள் மத்தியில் வந்திருக்காங்க. நன்றி. கரங்களை தட்டி ஒரு முறை நாங்கள் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது ஆண்டவர் என்ன இந்த பிளஸிங் ஃபயர் கான்ஃபரன்ஸில் இது எத்தனையோ நாட்கள் நடத்த வேண்டியது. ஆனால் பாஸ்டருக்கு ஒதுக்கப்பட்டதே ஒரு குறுகிய நேரமாக இருந்தாலும் தேவ ஆவியானவர் பேசுவாராக. கரங்களை தட்டி எங்கள் பாஸ்டரை வரவேற்போம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது சந்தோஷமான ஒரு காரியம். இந்த நாளில் எப்படியாவது நாங்களும் செவ்வாய்க்கிழமையிலேருந்து இங்கே வரத்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வந்து சேர்ந்தோம். ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு திட்டத்தோடு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருக்கு எல்லா மகிமை முறித்தாகட்டும். இந்த கூட்டத்துக்காக இந்த இடத்துல கூடுகிற எல்லா காரியங்களுக்கான எல்லா மகிமையும் நம் தேவனுக்கு செலுத்துகிறோம். நம்ம இருக்கிற அருமையான பாஸ்டர் சகாயம் ஐயா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அவரை பல ஆண்டுகளாக பழகி இருக்கிறேன். அவருக்காக நான் கிரமமாய் ஜெபிப்பது உண்டு. வெரி ரெகுலர்லி ஐ ப்ரே ஃபார் ஹிம். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாட்களில் அவரோடு இணைந்து இந்த ஊழியம் செய்வது எனக்கு ஒரு ஸ்லாக்கியமாய் கருதுகிறேன். ஐ திங்க் இட்ஸ் மை ப்ரிவிலேஜ் டு மினிஸ்டர் along with him. ஆண்டவர் நிச்சயமாய் இது ஒரு சந்தர்ப்பத்தை ஸ்லாக்கியமாய் கொடுத்திருக்கிறார். இந்த 25 ஆண்டுகள் முடிக்கிறதான அந்த அருமையான சகாயம் பாஸ்டர் அவங்கள கர்த்தர் பல ஆண்டுகள் ஊழியங்கள்ல மகிமையாய் பயன்படுத்துவாராக. ராமன் சொல்லாமா? நான் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு ஒரே காரணம், பாஸ்டர் சகாயம் அவர்களோடு தேவன் பரிசுத்த ஆவியானவர் பேசிய ஒரே காரணம், யாழ்ப்பாணம் பகுதி இனிமேல் அக்கினியை எரிய பற்றி கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். தீர்க்க தரிசனம் எப்பொழுதோ வந்துவிட்டது. நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் பட்ட துக்கங்கள், நீங்கள் பட்ட வேதனைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டுமே. ஆனால் கொழும்புலி அல்ல, யாழ்ப்பாணத்திலிருந்து எழுப்புவார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். அதிலே நாங்கள் பங்கெடுவதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை கொண்டு இனிமேல் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் கர்த்தர் என்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய வேண்டும்? பெரிய சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் எப்படி சொல்லுகிறார்? சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை முழு இலங்கையிலும் மிதித்து போடுவார். நான் பிரசங்கம் பண்றேன்டா என்ற வாழ்க்கையில சமாதானம், என்ற குடும்பத்தில் சமாதானம், கேட்கிற உங்களுக்கும் சமாதானம் இருக்க வேண்டும். எங்கள் தேவன் சமாதானத்தின் தேவன். ஒரு பெரிய அல்ல சொல்லுங்க. சமாதானத்தின் பிரபு அவர்தான் இந்த இலங்கைக்கு. அதனால நாங்க இலங்கை மேல அதிக தரிசனம் வைத்திருக்கிறோம். தேவன் எங்களுக்கு ஒரு நல்ல தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நாங்கள் சுவிசேஷத்துக்காக பாடுபடும் பொழுது பாஸ்டர் சகாயம் அவர்கள் மிகவும் அனுபவம் உள்ள ஒரு தேவ ஊழியக்காரர். ஐரோப்பால மிகவும் பாடுபட்டு ஊழியம் செய்தவர். அவர் மூலமாக சபைக்கு அநேக ஆத்துமாக்களை தொடப்பட்டு ஆரம்பத்திலே பட்டினியோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் இருந்து ஊழியத்தை கட்டி அவர் எழுப்பினபடியினால் நான் அவரை சந்திக்க முற்பட்டேன். முதல் முறை அவரை எனக்கு சந்திக்க
எனக்கு கிடைக்கவில்லை. அங்கே அவருடைய தொலைபேசி அழைப்பு அவரை சந்திக்க முடியாதபடிக்கு அங்கே எனக்கு காண முடியவில்லை. அதுவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லதுதான். ஆமென். நான் சுவிஸ்லேருந்து வெளிக்கிட இருந்த பொழுது அங்கே வெளிக்கிட்டு இருந்தார். அந்த கார் டயர் வெடித்து நாங்கள் விபத்துக்குள் ஆகியிருப்போம். நான் கர்த்தரிடம் ஜெபித்தேன், ஆண்டவரே, ஐக்கியத்துக்காக பிரயாசப்படுகிற மனுஷன் நான், அடுத்த சந்ததி சமாதானத்துக்காக கொண்டு வர வேண்டும். அதனால் இனிமேல் வருகிற காலங்களிலே இளம் ஊழியக்காரனே, கர்த்தர் உனக்கு எல்லா தேவையும் சந்திப்பார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஊழியக்காரனே, யாழ்ப்பாணத்தின் தேவனுடைய ஊழியக்காரனே, பயப்படாதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. நீ இலங்கை முழுவதும் ஒரு அக்கினியை கொண்டு வர போகிறாய். அதுக்காகத்தான் இங்க நிக்கிறோம். ஆமே சொல்லுங்க. அதுக்காகத்தான் இதுல நிக்கிறோம். ஆமே. நான் மிக சந்தோஷப்பட்டேன். பாஸ்டர் சகாயமோடு பேசும் பொழுது நுவரேலியால கொழும்புல வைக்க வேண்டும் சொன்ன பொழுது ஒரு ஏவுதல் வந்தது. ஆண்டவரே, யுத்தம் முடிந்து விட்டது, சரியான நேரத்துல இவங்களை எல்லாம் கூட்டி எடுத்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா இனி அவங்க எழுப்புதல கொண்டுடுவாங்க. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. இன்னொரு கன்வென்ஷன் வேணுமா? வேணுமுண்டா கட்ட தருவா. ஆமே சொல்லுங்கள். இனி யாழ்ப்பாணத்திலே அறுவடை வந்து கொண்டே இருக்க போகிறது. கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிங்கள். அதனாலே பாஸ்டர் சகாயம் அவர்கள் எனக்கு ஒரு நண்பர். ஆமே சொல்லுங்கள். நான் அவரிடம் சென்றிருந்த பொழுது அவரிடம் பகிர்ந்து கொண்டோம். திடீரென்று அவர் ஒரு முடிவு எடுக்க மாட்டார். முடிவெடுத்தால் அதை மாற்றவும் மாட்டார். உடனே சொன்ன பொழுது யாரை சந்திக்கலாம்னு சொன்ன பொழுது எங்களுக்கு நண்பர்கள் உண்டு. அவர்களுடைய ஐக்கியம் பெறப்பட்டபடியினால் தான் கர்த்தர் இவ்வளவு பெரிய திரளான கூட்டத்தை கொண்டு இருக்கிறார். ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. உங்கள் ஐக்கியம் வளருவதாக. நாம சொல்லுங்கள். ஐக்கியம் பெருகுவதாக. ஒரு நாளும் ஐக்கியம் விழுவதில்லை. இனிமேல் யாழ்ப்பாணத்திலே ஐக்கியம் ஏணியை போல் வளர போகிறது. ஒரு பெரிய இல்லை சொல்லுங்க. அது அரசாங்கம் கூட தயாரா இருக்கிறீங்க. அப்படி இந்த எழும்பி நில்லுங்க. ஆண்டவர், நான் தயார். ஆண்டவர், எழும்பி நில்லுங்க. நான் தயார். ஆண்டவரை, நான் தயார். நான் தயார். சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரை, நான் தயார். சொல்லுங்க. இயேசுவே, நான் தயார். எனக்கிலே பரிசுத்த ஆவியின் வல்லமே கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தின் வல்லமே கொடுத்திருக்கிறீர். எனக்கு வரங்களை தந்திருக்கிறீர். நான் பக்கத்தில் நிற்கிற ஒருவரை பார்த்தல்ல, என் சபை தலைவனோடு சேர்ந்து சொல்லுவேன், தைரியமாயிருங்க, கர்த்தர் எங்களுக்கு வெற்றி தருவார். ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. இந்த கன்வென்ஷன் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட சபைக்கு நீங்க போய் சொல்ல போறீங்க, பாஸ்டர், உங்களை விட்டு நான் செத்தாலும் போறதில்லை. ஆமே சொல்லுங்க. ஒரு பெரிய அல்லே சொல்லுங்க. ஒரு புதிய மாற்றத்தை தர போற. பாட முடியாத பிள்ளை பாட போகுது. ஜெபிக்காத பிள்ளை ஜெபிக்க போகுது. கொடுக்காத பிள்ளை கொடுக்க போகுது. ஊழியக்காரனுக்கு வலது கரம் கொடுக்காத பிள்ளை கொடுக்க போகுது. யாழ்ப்பாண பகுதியிலே இந்த கன்வென்ஷன் மூலமாய் ஒரு பெரிய எழுப்புதல் ஆயத்தமாகிறது. அதுக்கு எத்தனை பேர் தயார்? வலது கரம் வைத்து ஒரு பெரிய ஆளே சொல்லுங்கள். கண்ணு இருக்க மூடுங்க. சொல்லுங்க. 13 தினம் சொல்ல போறீங்க. கண்ணு இருக்க மூடுங்க. உங்களோட சபையில யாரையும் மன்னிக்காம இருந்தா மன்னிங்க. உங்களோட சபைக்கு நீங்க இன்றைக்கு போறீங்க. நாளை காலையில ஆராதனை. ஒவ்வொரு ஊழியக்காரன கையினால அபிஷேகம் வழிய போகுது. யாழ்ப்பாணம் இருக்கிற முதிர்ந்த ஊழியக்காரங்களை எல்லாரையும் நாங்க இப்ப மேடைக்கு நாங்க அழைக்கிறோம். எல்லா ஊழியக்காரங்க என்ன பாஸ்டர் சகாயம் ஐயா அவருக்கு நாங்க ஜெபம் பண்ண வேண்டும். எல்லா ஊழியக்காரரும் ஓடி வந்துடுங்க. எல்லா ஊழியக்காரரும் மேடைக்கு வாங்க. கம் குயிக்லி வாங்க. கம் குயிக்லி வாங்க. வாங்க. நீங்க தான் ஜெபிக்க வாங்க. கம் ஃபார்வர்ட். எல்லா ஊழியரும் வாங்க. என்ன பாஸ்டர் சகாயம் ஐயா அவருக்கு ஜெபம் பண்ண வேண்டும். கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். நீங்க தான் இந்த பட்டணத்தை கலக்குறாக்கள். கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். நீங்க தான் இந்த பட்டணத்தை கலக்க, நாங்கள் அல்ல. நீங்க தான் அவரை ஆசீர்வதிக்க போறீங்க. கம் ஃபார்வர்ட். கம் ஃபார்வர்ட். எல்லா தேவ பிள்ளைங்க கூட ஊழியக்கார அபிஷேகம் ஊற்றப்படும். ஓ, they are coming. What a wonderful experience. Come, come, come. Oh, hallelujah. Come forward. வாங்க. எங்கே நிக்காதீங்க. எந்த ஒரு சின்ன ஊழியக்காரர் இருக்கா, பெரிய ஊழியக்காரர், கம் ஃபார்வர்ட். வாங்க, வாங்க, வாங்க.
ஹalleluya. Come forward. ஹalleluya. பாருங்க, இப்ப உங்களோட ஊழியக்காரர்கள் தான் உங்களை அபிஷேகத்தை ஜெபம் பண்ண போறாங்க. எத்தனை பேர் அந்த அபிஷேகம் பண்ணு? கரங்களை வைத்து காட்டுங்க. ஓ, வாட் a wonderful. ஆமென் சொல்லுங்க. கையை கீழே போடுங்க, கையை கீழே போடுங்க. யாழ்ப்பாணத்தின் எழுப்புதலுக்காக நான் வேலை செய்ய போறேன். வலது கரம் உயர்த்தலாம். எங்க அல்லேலூயா காணல? சரி, உங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கும், பயப்படாங்க. அம்மா சோறு கேட்டீங்க, பாஸ்டர் சகாயம் பிரியாணியே போடுவார், பயப்படாதீங்க. ஆமே சொல்லுங்க. இவ்வளவு ஊழியக்காரர் வந்திருக்கிறாங்க. ஆமே, இது பெரிய வல்லமை தான். சரி, கண்களை மூடிங்க, வலது கரம் உயர்த்துங்க. நல்ல வலது கரம் உயர்த்துங்க, நல்ல வலது கரம் உயர்த்துங்க. நான் சீனியர் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. பாஸ்டர் லெஸ்லி மேத்யூ. ஆமென். பாஸ்டர் கம் ஃபார்வர்ட், ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். Senior pastors, who are senior pastors, come forward. Who are senior pastors, come forward. Oh Jesus, நாங்கள் சகோதரி வாருங்கள், come forward. அவங்களுக்கான ஜெபி, come forward. ஆமென். அந்நிய பாச்சல ஜெபிக்க முதல் நாங்க 13 அல்லேலூயா சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்க. Yes, கர்த்தர் நல்லவர். Senior pastors, Pastor Sita, where is Pastor Sita? Please come forward. Who are the senior pastors? Pastor Chandran, come forward. மற்றவர்கள் யார்? தங்கராஜா, please come forward. Senior pastors. மற்ற இளம் ஊழியக்காரங்க என்னோட சேர்ந்து, நானும் ஒரு இளம் ஊழியக்காரன். எனக்கு இப்ப 51 வயசு. ஆமென். Come forward. Hallelujah. Come forward. Hallelujah. வலது கரம் உயர்த்துங்க. தயவு செய்து இந்த கேமரா அங்கல பக்கம் திருப்பிடுங்க. ஆமென். நாங்க மக்களை பார்க்கணும், ஒரு முறை மக்களை பார்க்கணும். இந்த வெளிச்ச தங்களை திருப்பிடுங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஹalleluya. வலது கரம் உயர்த்துங்க. இப்ப யாழ்ப்பாண வடபகுதி முழுவதும் நினைக்க போறீங்க. வன்னியில எழுப்புதல் வரப்போகுது. நாங்க தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். வன்னியில மக்கள் போவாங்க, அங்க வீடு கட்டப்படும், அங்க வயல்ல விதைக்கப்படும். அந்த மக்களை கொண்டு கர்த்தர் திரளான ஆத்துமாக்களை கொடுப்பார். ஹalleluya. வன்னியிலே 1000 மக்கள் சபையிலே ஆராதிப்பார்கள். ஊழியக்காரர் ரத்தத்துக்கு தேவன் கணக்காக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பார். வலது கரம் கட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். வலது கரம் வைத்துங்க. இப்ப நாங்க ரெப்ரசன்ட் பண்றதில்ல. இந்த பட்டணத்துல உங்களுக்கு ஊழியக்காரர் தான் உங்கள் மத்தியில எடுத்து தேவன் பயன்படுத்துகிறார். நாங்க ஒரு கருவி மாத்திரம் தானே. வலது கரம் வைத்துங்க. கண்ணை இருக்க மூடுங்க. இப்ப உங்களை நினைக்க வேண்டாம். தேசத்தின் வடபகுதி எழுப்புவதற்காக வர போறீங்க. கண்ணை இருக்க முடியுங்க. 1 2 3 சொல்லிக்கொண்டே போவேன். 13 தரம் அல்லேலூயா சொல்லி அந்நிய பாஷை ஜெபித்து அபிஷேகத்தை பெறணும். உங்க ஊழியக்காரங்க எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ண போறாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 ஓரிகா பாபா லாகா மாபாபா ஓஷாகா பாபா பாபா. ஓ ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை நாடும் தேவா, தேவை தேவா, நீந்தே நாடும் தேவா, தேவை தேவா,
கல்லாயிற்று. வடபகுதியே தேசத்தை கட்டுகிற கிறிஸ்துவின் அச்சார அடையாளமாக கல்லாக மாறும். கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஒன்றை மறந்துடக்கூடாது, இந்த கூட்டத்தை வைப்பதற்கு பாஸ்டர் சகாயம் ஐயாவுடைய சபை ஒரு பெரிய கிரயம் செய்திருக்கிறார். ஏறக்குறைய 15 லட்சத்துக்கு மேலாக செலவு செய்கிறார். காரணம் என்ன தெரியுமா? பணம் முக்கியம் அல்ல. அவர் ஓடி வந்தது உங்களை ஆவியில தட்டி எழுப்பு, தண்ட பட்டணத்தோட எழுப்புதல் வருவதற்காக. சகல பாடுகளையும் பட்டு சகலதையும் சகித்து அவருக்கு முதல் கிறிஸ்து அவருக்கு தகப்பனாகும் தலையா இருக்கிறார். அதே வண்ணமா இந்த உலகத்துல எவ்வளவுதான் உபத்திரம் புயல் வந்தாலும் வேதனை வந்தாலும் அவரோடு அன்பு வைத்து கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு வலது கரம் கொடுத்து மறைமுகமாக ஊழியம் செய்கிற சகோதரி சித்ரா சகாயம் அவர்களுக்கு நாங்கள் கரங்களை தட்டுவோம். அவ வேறு யாரும் அல்ல, இந்த பட்டணத்திலே பிறந்து இங்கே படிச்சு இங்கே வளர்ந்து பாரப்பட்டவர். ஆனால் பாஸ்டர் சகாயம் ஐயா அவர்கள் 25 வருடம் இந்த ஊழியத்தை கொண்டு செல்கிறார். அவர் மிகுந்த நல்ல குணமுள்ள ஒரு தேவ மனுஷன். அவருக்காக இதுவரைக்கும் ஒன்றையும் சேர்த்து வைக்கவில்லை. அவருக்காக ஒன்றையும் சேர்த்து வைப்பார். கடினமானவர், கடிந்து கொள்வார். ஆனா உள்ளத்துக்குள்ள அன்பு இருக்கு. மண்ணுக்களை ஈரமின்றா புதஞ்சு போகும், கல்லுக்களை ஈரமின்றா நான் வாழ்வேன். ஆமே சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ் தியாகமாக ஊழியத்துக்கு அள்ளி கொடுத்து, விசேஷமாக அவருக்கு 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார். 2 பேரும் யூனிவர்சிட்டியிலே படிக்கிறார். அவருடைய ஊழியம் ஆண்டாண்டாக வளரவர். எத்தனை பேர் அவர் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கு? ஆமே. ஊழியக்காரனுக்கு தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்தாலே பரலோகத்தின் வல்லம் அரங்கேறும். ஆமே சொல்லுங்க. எசேக்கியா இப்படி சொல்லுவார், ஊழியக்காண்ட வீட்டுக்குள்ள போவது முக்கியம் அல்ல, ஊழியக்காண்ட ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டாலே எழுப்புதல் வந்துடும். ஆமே சொல்லுங்க. அதனால எங்களுக்கு எல்லாருக்கும் மூத்ததா இருக்கிறவர் கட்டி தங்கை அண்ணன் தான். அவரைத்தான் நாங்கள் அழைக்கிறோம். பாஸ்டரோடு எல்லாரும் சேர்ந்து இந்த குடும்பத்தை நாங்கள் பிளஸ் பண்ண விரும்புகிறோம், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். இந்த 25வது அனிவர்சரியில அவர் தேசத்துல மாத்திரமல்ல, ஐரோப்பா முழுவதும் அவருக்கு சபை உண்டு. அது பெருக வேண்டும். கொடுத்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமே சொல்லுங்க. நல்லா வலது கரத்தை உயர்த்துங்க. ஊழியக்காரராக சேர்ந்து அவர் நாங்கள் பிளஸ் பண்ண போறோம். நீங்க தான் நான் ப்ரே பண்ணணும். அவங்களுக்கு மூத்த ஊழியர்கள் வாருங்க. கிட்ட வர பயப்படாதீங்க. மூத்த ஊழியர்கள் வாங்க. அவர் மிகுந்த ஒரு சுவிசேஷகர், வல்லமையான அபிஷேகம். இவருடைய கூட்டங்கள் மூலமாக கேன்சர் குணமாகி, பிசாசு துரத்தப்பட்டவங்க விடுதலையாக்கப்பட்டு, கண் துறந்து காது துறந்து மறிக்க ஓடினவங்க, தற்கொலைக்கு போனவங்க எல்லாம் இவர் மூலமா தொடப்பட்டுட்டாங்க. இன்னைக்கு ஐரோப்பாவில் பாஸ்டர் சகாயம் ஐயா மூலமா தொடப்பட்ட அநேக ஆத்துமாக்கள் ஐரோப்பா சபை எங்கும் கிறிஸ்துவா வாழ்றாங்க. கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். அவர் தண்ட சபை இங்க கட்ட வரையில் ஒன்று அறிஞ்சு கொள்ளுங்க. அவர் சொன்ன ஐக்கியம் பெருக வேண்டும். ஐக்கியத்துக்கு கீழாக நாங்க போவோம். ஐக்கியத்தை ஆசீர்வதிப்போம், பட்டணத்தை ஆசீர்வதிப்பார். அதனால நீங்க அவருடைய குடும்பத்தையும் நீங்க ஆசீர்வதிக்க எல்லாம் மனது உங்களோட உள்ளத்துல என்னென்னலாம் வருதோ ஆசீர்வதிக்கும் முதல் பக்கத்துல காதுல சொல்லுங்க, நான் இந்த பாஸ்டர் ஐயாவை இப்படித்தான் ஆசீர்வதிக்க போறேன், இந்த தட்டி கொடுத்து ஆசீர்வதிக்க. ஆமே சொல்லுங்க. சரி, நீங்க ஸ்டார்ட் பண்ணவன் தட்டி தங்க அந்த கையில நான் கொடுக்குறேன். பரிசுத்தாவியானவரே, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இந்த அருமையான பரலோகம் எமக்காய் திறக்கப்பட்டிருக்கிறதுக்காய் நன்றி. தேவ தூதர்கள் ஏறுகிற இறங்குகிற ஒரு இடமாய் இந்த இடம் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி. Lord, we thank you for an open heaven. ஆண்டவரே, ஒரு திறந்த வானத்துக்காய் நன்றி ராஜா. இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் நின்று மலையை
நடுவிலே நின்று அக்கினியை இறக்குகிற ஒரு பாத்திரமாய், இயேசுவின் நாமத்தினால வானத்தை திறக்குகிற ஒரு பாத்திரமாய், ஆண்டவரே தலைவர்களை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிற ஒரு பாத்திரமாய் கனப்படுத்த போறதுக்காக நன்றி, கனப்படுத்தி இருக்கிறதுக்காக நன்றி. சபையாய் மெய்ப்பர்களாய் தலைவர்களாய் ஒன்றிணைந்து மகன் மேல் இருக்கிற அப்போஸ்தல அபிஷேகத்தை கனப்படுத்தி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் 25 ஆண்டுகள் நீர் செய்த மேன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி இந்த மாதிரி 25 ஆண்டுகள் கிருபையாய் அவருக்கு கொடுப்பீராக என்று சொல்லி அவரை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நன்றாய் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். அவர் பாஸ்டர் அல்ல, அவர் அப்போஸ்தலர். ஆமென். அநேக திருச்சபைகளை அவர் நிறுவி இருக்கிறார். அநேக சபைகளுக்கு மூல காரணமாக இருக்கிறார். அநேக நாடுகளுக்கு அவர் சுற்றி வருகிறார். அதனால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கட பட்டணத்துல எங்கட தேசத்துல பிறந்து வெளிநாட்டுக்கு இன்ஜினியரிங் இதுக்கு படிக்க போய் கர்த்தரை தொட்டு இன்றைக்கு ஒரு சுவிசேஷகராக, அது மாத்திரம் ஒரு பாஸ்டராக, ஒரு அப்போஸ்தலராக கர்த்தர்கள் மேல் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். இது எங்களுடைய திருச்சபை மிஸ்பா ஜெப மிஷனரி சபை, வளர்ந்து வர்ற சபை. கொழும்புல எங்களோட மூப்பர் குழுவெல்லாம் சேர்ந்து சொன்னாங்க, பாஸ்டர் அவரை நாங்கள் ரிவோர்ட் பண்ணுவது பூமியில தான், பரலோகத்தில் அவருக்கு ஒரு பெரிய ரிவோர்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். அப்ப 25 வருஷத்தை பூர்த்தி பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு பிறந்த நாள் தான் ஊழியத்துல. ஆமென். ஹாப்பி பர்த்டே டு யூ. Happy birthday to you. இந்த ஊழியத்துல ஒருவர் உயர்த்துறதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆமென். அது இயேசப்பா கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், பரிசுத்தாவி. ஆமென். யாரையெல்லாம் நாங்க உயர்த்துறோமோ கர்த்தர் எங்களை உயர்த்திடுவார். அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் நாங்க எல்லாம் செய்து கொடுத்தோம். எங்களுக்கு தேவன் ரிப்பீட் தர போறார். நாம சொல்லுங்க. அதனால எங்களோட மிஸ்பா ஜெப மிஷனை சார்பாக பாஸ்டர் சகாயம் ஐயா அவர்களுக்கு எங்களோட மனதார இந்த இலங்கை தேசத்துக்கு திருப்பி வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அவருடைய 2 குழந்தைகளும் கர்த்தருக்காக பயன்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த பரிசை அவருடைய கையிலே நாங்கள் வழங்குகிறோம். ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய், ஒரு பொருட்டாய் பார்க்கிறேன், நிமிஷம் தோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், நிமிஷம் தோறும் விசாரித்து ஓ உமக்கே ஆராதனை. கை உயர்த்தி சகாயம் குடும்பத்தை ஆசீர்வதியும். கடைசியாக அனைத்தையும் ஒரு நாளும் முடியாதையா. யாழ்ப்பாணம் கை தட்டுறீங்க. நல்ல கரங்களை தட்டி அமருங்க. பாஸ்டர் சகாயம் ஐயாவோட கையில நாங்கள் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா.
இந்த அருமையான நல்ல நாளில் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிற இந்த வேளையில் யாழ் வழிகாமம் தீவக போதகருடைய ஐக்கியங்களாய் நாம் இணைந்து போதகர் சகாயம் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நாங்கள் பொன்னாடை போர்த்தி நாங்கள் கௌரவிக்க விரும்புகிறோம். எமது நிர்வாக உறுப்பினர்கள் கடந்து வருவார்கள். கரங்களை தட்டி நாங்கள் இந்த நிகழ்வுக்கு கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவர்களை கர்த்தருடைய சார்பாக நாங்கள் ஆசீர்வதிப்போம். சபையார் யாவரும் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக அருமையான சகாயம் ஐயாவுக்கும் அவருடைய மனைவியாருக்கு நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் 25 ஆண்டுகள் அற்புதமாக பலவிதமான பாடல்கள் மத்தியிலும் வழிநடத்தி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்து அந்த 25வது ஆண்டை தன்னுடைய சொந்த உறவுகளோடு கொண்டாடும்படியாக அங்கே திருச்சபை ஊழியக்காரர்கள் விசுவாசிகளோடு இணைந்து கொண்டாடும்படியாக ஒரு கிருபையை அவர்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவர் செய்தபடினாலே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக நன்றி செலுத்தி நாங்கள் அங்கே செபிக்க போறோம். இரக்கமுள்ள பிதாவே சோதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரா இயேசுவே, அருமையான ஆண்டவரே, தேவதாசனை நீர் ஆண்டவரை அழைத்த நீர் அப்பா, மெய்யாகவே அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னவர் ஆண்டவரே. அந்த நாளில் இருந்தே சுவாமி இன்று வரைக்கும் ஆண்டவரே வந்ததான எல்லா விதமான பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், ஆபத்துகள், பயங்கரங்கள், பொல்லாப்புகள் எல்லாவற்றோடும் கூட இருந்து அருமையான ஆண்டவரே தாசனுடைய ஊழியத்தை நீர் அலங்கரித்து ஆண்டவரே எத்தனையோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களை ஆண்டவரே சந்திக்கவும், அநேக ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், ஆண்டவரே சத்தியத்துக்குள்ளாக அவர்களுக்கு தவை உள்வாங்கப்படவும் நீர் அருமையான பாத்திரத்தை பயன்படுத்தமையா நன்றி சுவாமி. மெய்யாகவே 25 ஆண்டுகளோடு ஓட்டம் ஆண்டவரே வீணாய் போய்விடாதபடிக்கே சுவாமி ஆண்டவரே தேவரீர் அருமையான தாசனுக்கூடாய் ஆண்டவரே குடும்பத்துக்கூடாய் ஆண்டவரே நீர் செய்த ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்காய் நன்றி. அதன் மூலமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவருக்கு தாவே பெற்றதான ஆசீர்வாதத்துக்காக நன்றி நன்றியா நாங்கள் சொல்லுகிறேன் சுவாமி. அநேகருக்கு ஆண்டுக்கு தாவே ஆண்டவரே துணையாகவும் ஆண்டவரே உதவியாகவும் ஒத்தாசியும் ஆண்டவரே அருமையான தாசனை குடும்பத்தை நிறைவேற்றிருக்கிறபடியா நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே அவருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டுக்கு, ஆண்டவருடைய குடும்பம் என்ன மாதிரி ஆசீர்வதிக்கப்படட்டுக்கு, உடைய தரிசனங்கள் என்ன நிறைவேற்றப்படட்டுக்கு, மனவாஞ்சைகளை நீரியாடுக்கு தாவே நிறைவேற்றுவார். புது பலத்தோடு, புதிய உற்சாகத்தோடு, புதிய அபிஷேகத்தோடு ஆண்டவரே ஐயா என்னமாட்டுக்கு அநேக தேசங்களுக்கு அப்போஸ்தலராக கடந்து சென்றாண்டவரே ஐயா தேசங்களை ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே ஐயா ஆண்டவரே ஏற்படுத்துகிற மகனாக நீர் ஆண்டவரே அபிஷேகிக்கிறபடியா நன்றி சுவாமி. இன்றைய நாளில் ஆண்டவரே புதிதாக அற்புதமாக ஆச்சரியமாய் ஆண்டவரே நீர் வழிநடத்தப்படும்படியா நன்றி நன்றியாக சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஆண்டவரே போன ஐக்கிய சபையின் சார்பாக ஆண்டவரே சபைகளின் சார்பாகவும் ஆண்டவரே தேவ ஊழியக்காரர்கள் சார்பாகவும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாங்கள் ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் சீக்கிரமாக முடிக்க போகிறோம். இந்த 2 நாளும் ஒரு பரலோக சந்தோஷம் எங்கள் உள்ளத்திலே வந்ததுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் முதல் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். என் வாழ்க்கையில அநேக வேதனையின் மத்தியில் நான் அழுதிருக்கிறேன் என் ஊழிய வாழ்க்கையில. ஆனால் சந்தோஷமாய் அழுத ஆண்டவரை துதித்த 2 காரியம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒன்று, 3 வருடங்களுக்கு முன்பாக நான் மரண விளிம்பிலே இருந்தபோது உலகத்திலே இருக்கிற பல எங்களுடைய விசுவாசிகள் அநேகர், இங்கு இருக்கிற அநேகரும் எனக்காக ஜெபித்தீர்கள் என்று கேட்டபோது என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வடித்தது. கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். 2வது, இன்றைக்கு
என் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தது. உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஐக்கியமும் தொடர்ந்தும் இருக்க வேண்டும் என்ற கண்ணீர் துளிகள் தான் அந்த ஆனந்த கண்ணீர். அது நிச்சயமாக நேற்றைய நாளில் நாங்கள் இந்த இடத்திலே பாஸ்டர் ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனமாய் ஜெபம் பண்ணின போது சொன்ன அதே காரியங்களை பாஸ்டர்கள் மூலமாய் பாஸ்டர் சாரங்கள் மூலமாய் இந்த இடத்துல இருந்து இந்த வடமாகாணத்தில் இருந்து நிச்சயமாக ஒரு எழுப்புதல் வரும் என்று சொன்னதை கர்த்தர் நிரூபித்திருக்கிறார். கரங்களை தட்டிய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவர் அற்புதமான ஒரு கதவை மூடினால் 7 கதவு திறக்கப்படும். கரங்களை தட்டிய ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது அங்கால கொழும்பு பகுதிகளில் பல பிரச்சனைகள் போராட்டங்கள் சபைகளை குறித்திருந்தாலும் கர்த்தர் இந்த வாசலை திறந்தார். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். ஆகவே நிச்சயமாக எங்க ஐக்கிய பாஸ்டருடைய பெயர்கள் கூட எனக்கு தெரியாது. ஆனாலும் அவர்கள் எவ்வளவோ ஐக்கியப்பட்டு இந்த ஊழியக்காரனுக்காக இவ்வளவு காரியத்தை இவர்கள் ஆவிக்குரிய காரியங்களை செய்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நிச்சயமாக நாங்கள் மீண்டுமாய் சந்திப்போம் என்று நான் நம்புகிறேன். நான் நிச்சயமாக இந்த இடத்தில் வந்தது ஏதோ ஆண்டவர் சிஎம்ஜி தரிசனம் தந்ததினால் சபைகளை நிறுவும் வேண்டது மாத்திரமல்ல, உடன் சகோதர சபைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவர் என்னை அழைத்தார். ஏனென்றால் ஒரு தரிசனத்தின் மூடாய் இந்த தேசத்தை அசைக்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐக்கிய சபைகள் மூலமாகத்தான் பெரிய எழுப்புதலை இந்த நாட்டிலே கொண்டு வர முடியும். ஆகவேதான் உங்களுக்கு நான் மனதார நான் ஆண்டவருக்குள்ளே நான் நன்றியை சொல்லுகிறேன். இந்த தலைவர் பாஸ்டர்ஸ்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உடன் ஊழியர்கள் மாத்திரமல்ல சபை மக்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அது முதலாவதாக சொன்னாலும் இரண்டாவதாக பாஸ்டர் ஜோய்ச்சவான் ஒரு முறை கரங்களை தட்டுவோம். பல பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியிலையும் இந்த ஊழியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்து இவ்வளவாய் அவரையும் கனப்படுத்தினதுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவருடைய ஆயிராத பிரயாசம்தான் நிச்சயமாக இந்த கூட்டம் இந்த அளவுக்கு சிறப்பாய் நடந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தோப்பிலே நாங்கள் ஒரு 600 பேர் 600 சீட் இருக்கத்தக்கதான ஒரு மண்டபத்தை கட்டி நாளைக்கு அதை சிறப்பு விழாவை கொண்டாடுகிறதுக்கும் இவர்தான் முக்கியமாக உதவி செய்திருக்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர் சில தேவைகளுக்கு விசுவாசிகள் நன்மைகள் தீமைகள் ஏதாவது இருந்தா நாங்கள் பாவிக்கலாமா என்று நான் சொன்னேன். தாராளமாய் பாவிக்கலாம், இலவசமாய் பாவிக்கலாம். கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆகவே ஆண்டவர் இவரை கொண்டு இன்னும் பல காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்வாராக. இவரை குறித்து அத்தனை ஐக்கிய பாஸ்டர்களும் நல்ல ஒரு செய்தியைத்தான் இவர் மூலமாய் நான் கேட்கிறதை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆகவே இப்படி பல காரியங்களுக்கு நான் நன்றி சொல்லலாம். அடுத்ததாக இந்த கூட்டத்துக்கு வாங்க என்று நான் என் நண்பர் டட்லி பாஸ்டரை நான் அழைத்த போது அவர் ஒரு பிஸி மேன், அநேக ஊழியங்களை செய்கிறவர். ஒரு வார்த்தை நான் சொன்னதுதான், பாஸ்டர் ஐயா நான் வர்றேன், எப்ப டேட்டை சொல்லுங்க என்று சொல்லி இந்த இடத்திலே நேற்று வராவிட்டாலும் கர்த்தர் சித்தத்தின்படி இங்கு கொண்டு வந்ததுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த பகுதிகளிலேயே இந்த கூட்டத்தை ஏன் செய்யக்கூடாது என்று எனக்குள்ளே அந்த ஒரு தரிசனத்தை கொடுத்த பாஸ்டர் சாரங்கபாணிக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஊழியங்களை இந்த கூட்டங்களை செய்ய பல லட்சங்கள் எங்களுக்கு செலவாகியது. அது 1-2 லட்சமாகவும் முடியாது, பல லட்சங்கள் முடிந்திருக்கிறது. இதற்கெல்லாம் எங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சிஎம்சி ஜெர்மனி, சிஎம்சி நோர்வே, சிஎம்சி டென்மார்க் சபை விசுவாசிகளை இந்த முறை இந்த நேரம் நினைவு கொண்டு நாங்கள் அவரை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி அல்லேலூயா. ஆகவே பல நன்றிகளை நாங்கள் சொல்லாலும்
சில காரியங்களை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஆனால் இதற்கு மேலாக சிறப்பாக இந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்து கொடுத்ததுக்காக எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு கரங்களை தட்டி நாங்கள் இந்த அளவிலே எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார், அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். நான் உங்களை மறக்கவில்லை, இந்த மியூசிக் குரூப்பை மறக்கவில்லை, பாஸ்டர் மோகனை மறக்கவில்லை. ஒரு முறை கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். அதிக பிரயாசத்தோடு செயல்பட்ட இந்த மக்களுக்காக நான் நன்றி. இன்னும் யாருக்காவது நன்றி சொல்ல மறந்திருந்தால் தயவாய் மன்னித்து விடுங்கள். ஓ எஸ், இந்த சவுண்ட் சிஸ்டம் அவர்கள், மண்டபம் எல்லாத்துக்காகவும் நாங்கள் ஒரு முறை கரங்களை தட்டி அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். வேறு யாராவது இருக்கிறார்களா? மறந்துடுவேன். பாஸ்டர் லெஸ்லிக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம், கரங்களை தட்டி. வேறு யார்? எல்லாம் ஓகேயா? ஓகே. ஆகவே ஒரு ஆளை ஒரு பகுதியை சொல்லி ஒரு பகுதியை சொல்லாவிட்டாலும் மனது கஷ்டமாக இருக்கும். ஆகவே தான் நேரம் சொல்லணும் என்ற சொல்லுங்கள், சந்தோஷமாய் முடிப்போம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு மற்றும் அந்த வாகனங்கள், அந்த மக்கள், சாரதிகள் எல்லாருக்காகவும் நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுங்கள். நான் உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்கிறது ஒன்றுதான். சரி சரி, அந்த சிறுவர்களை பாதுகாத்த அந்த டீச்சர்ஸ் CEF அவர்களுக்கு நாங்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஏன் இதிலே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்காக நன்றி சொல்லக்கூடாது? எல்லோரும் கரங்களை தட்டி என் விசுவாசிகளுக்காக நாங்கள் அல்லேலூயா. நீங்கள் இல்லை என்றால் இங்க இது ஒன்றும் நடந்திருக்காது. அல்லேலூயா. பிரசங்கமே போயிருக்காது. உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி என்ன ஆண்டவருக்கு நன்றி. அல்லேலூயா. ஆகவே நான் உங்களிடம் அன்பாய் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம், உங்களுடைய ஜெபத்தில் எந்த நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, தனி ஜெபத்திலேயோ அல்லது ஊழியத்திலே கூடி ஜெபிக்கும் போது தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணுங்கள். அப்பொழுது இந்த தரிசனம், இந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்கள் மூலமாய் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய பெரிதான ஒரு உதவி. வருடங்கள் செல்ல செல்ல நரம்புகள், சரீரங்கள் பலகீனப்படும் சாதாரணமாய். ஆனால் உங்களுடைய ஜெபங்கள் எங்களை வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு பெரிய விட்டமின். அல்லேலூயா. அதை நீங்கள் செய்வீங்க, அதுக்காக நன்றி. இன்னும் ஒரு ஆண்டவர் ஏதாவது ஒரு உள்ளத்தில் ஒரு காரியத்தை உங்கள் மூலமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நான் உங்களோட தொடர்பு கொள்ளுவேன். அந்த பாஸ்டர் சாரங்கமானி சொன்னது போல எதை நான் உடனே சொல்லுவதில்லை. ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்து அவருடைய சத்தத்தை கேட்ட பிறகுதான் நான் அதுக்கு ஆம் அல்லது இல்லை சொல்லுவேன். ஆகவே இந்த வடமாகாணத்திலே ஒரு எழுப்புதலை நான் இங்கே காண்கிறேன். அது நிச்சயம் வரும் வருஷத்தில் 2010ஆம் ஆண்டு எழுப்புதலில் ஆண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. உங்கள் ஜெபங்கள் அந்த புது வருட ஜெபத்தில் நிச்சயம் நீங்கள் பல சாட்சிகளை கேட்க போறீங்க. அதை உங்கள் சபைகளில் காண போகிறீங்க. சபைகள் பெருகி இன்னொரு சபைக்கு இடங்காது கொண்டு போன்று சொல்ற அளவுக்கு வரப்போகுது. கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஐயோ, இப்ப கட்டிடம் காணவில்லை, மழை, ஆகவே நீங்க கொண்டே கொஞ்சம் மாறாதீங்க என்று சொல்லுகிற காலம் வரும். என்ற தேசங்கள் இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்துக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் தரிசனங்கள் ஒவ்வொன்று இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த ஒரு தரிசனம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.